இன்றைக்கி முக்கியமான செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது இந்த நடிகைகளுக்கு வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட நடிகர்கள், ஹீரோக்கள், டெக்னீஷியன்கள் இவர்களால் தான் வந்து பாலியல் துன்பம் ஏற்படுத்தப்பட்டது, அவர்களால் தான் இப்போ இது குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் இப்பொழுது செய்தி வருகிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த இதில் அதில் பத்திரிகை நிருபர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நான் அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரிண்ட் மீடியா தான் அதிகமாக இருந்தது. பிரிண்ட் மீடியாக்களுக்கு தான் செல்வாக்கு இருந்தது. அந்த பிரிண்ட் மீடியாக்களில் முக்கியமான நிருபர்கள் 2 பேர். நானும் அந்த இதில் இருந்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிருபர்களுக்கு மேலே இருக்க மாட்டோம். மதிப்பிற்குரிய ஃபிலிம் நியூஸானது இன்றைக்கி இல்லை. அவர் இருந்தார்னா அந்த இதை சொல்லுவார். அவர் அந்த பிரிண்ட் மீடியாவில் முக்கியமான 2 நிருபர்கள் இருந்தாங்க. அவங்க என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகையை வந்து துரத்தி தங்களுடைய இச்சைக்கு இணங்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற செய்தி எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் வெளியே கொண்டாடுறீங்க. அன்றைய பிரமுகர்கள்லாம் இருக்காங்க, அன்றைக்கு நடித்த நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நடிகை வந்து கணவனால் வந்து மிகவும் கட்டுப்பாடுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இரும்பு திரைகள் வைத்து அந்த அம்மாவை குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தார். கொடுமையான அனுபவம் அந்த அம்மாவுக்கு. வெளியே சொல்ல முடியாது. கணவனை எதிர்த்தோ அல்லது கணவனை மீறியோ எந்தவித நடவடிக்கையும் அந்த அம்மாவில் ஈடுபட முடியாது. வீட்டை விட்டு வெளியே வந்தால் கண்கொத்தி பாம்பாக தான் அந்த கணவன் இருப்பார். அப்படிப்பட்ட கணவனுடைய கொடுமைக்கு கீழே வாழ்ந்த அந்த அம்மாவை துரத்தி இது பண்ணணும் அப்படின்ட்டு 2 நிருபர்கள் முயன்றார்கள். அந்த 2 நிருபர்களும் இன்று இல்லைங்கிறதுனால நான் தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நடிகை, பிரபல நடிகை, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு பிரபல நடிகரிடம் போய் புகார் சொன்னார். கண்ணீர் விட்டு அழுதார், கதறினார். அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிருபர்களாலும், செல்வாக்குள்ள நிருபர்களாலும் நடிகைகளுக்கு ஆபத்து இருந்ததுங்கிறதான் இப்போ நான் சொல்ல ஆசைப்பட்றேன், அதை பதிவு பண்ணுறேன். இது சம்பந்தமாக அந்த நடிகையின் பேரை சொல்கிறது அவங்க இல்லை, அந்த நிருபர்களும் 2 பேரும் இல்லை. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் சினிமா 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சினிமா பத்திரிகை நிருபர்களில் 2 பேர் உயிரோடு இருக்கோம். அதில் நான் ஒருத்தர், இன்னொருத்தர் ராம்ஜின் மக்கள் குரலில் இருக்கார். இந்த 2 நிருபர்கள் தான் இன்றைக்கி பழைய நிருபர்கள். நாங்கள் அன்றைக்கு வந்து பிரிண்ட் மீடியா கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் நாங்கள்லாம் இருந்தவங்க. அப்போ எங்களுக்கு பலவித அனுபவங்கள் இருந்தது. அந்த அனுபவம் இப்போ வந்து இந்த நடிகைகள் சொல்கிறாங்கள்ல புகார், அந்த புகாரில் வந்து விடுபட்டு போன பத்திரிகை நிருபர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை சொல்கிறேன். அடுத்து இப்போ பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் 8 அதில் கண்டஸ்டண்ட் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போகிறாருங்கிறத நம்ம தான் முதல்ல சொன்னோம். அதை மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் தான் முதல்ல சொன்னேன். ஷூட்டிங், அதாவது ப்ரொமோஷன் ஷூட்டிங்கும் பாண்டிச்சேரியில் நடந்துருச்சு. சரி, இதில் இன்னொரு முக்கியம் என்ன என்றால், இந்த பிக் பாஸை நடத்தக்கூடிய நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் உலகெங்கும் சில முக்கியமான இந்த மாதிரி ஷோக்களை நடத்திக்கிட்டு இருக்கு. பிக் பாஸும் இருக்குது, டாக் ஷோவும் இருக்குது. பெனிஜை, அந்த இப்போ தமிழில் பிக் பாஸ் நடத்துகிற அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் வந்து உலகெங்கிலும் சில வெளியே அந்த டாக் ஷோலாம் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த வருஷம் அவர்கள் வந்து உலகத்தில் உள்ள அந்த டாக் ஷோவை நடத்தக்கூடிய போட்டியாளர்கள்லேருந்து, அதாவது இந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்கள்ல, இந்த கண்டஸ்டன்ட்லேருந்து ஒரு 6 பேரை கூட்டிக் கொண்டு விண்வெளிக்கு செல்கிறார்கள். விண்வெளிக்கு, அதாவது பூமியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மேலாக இந்த செயற்கை நிலவுகள்லாம் அப்படி உலா வருது இல்லை, அந்த உலா நடத்துகிற இடங்களுக்கு கிட்டத்தட்ட 11 நிமிஷம் விண்வெளியில் இவங்க இருக்க போகிறாங்க. அந்த கண்டஸ்டன்ட்கள் இருக்க போகிறாங்க. அந்த கண்டஸ்டன்ட்களுக்கு மன உறுதி, மைண்டு, இதெல்லாம் எல்லா விதமான பாதுகாப்பு, அவ்வளோ வேகத்தில் போகும்போது அவர்கள் அதை தாங்குவார்களா, உயிருக்கு ஆபத்து இருக்கா, இந்த மாதிரி பலவிதமான டெஸ்டெல்லாம் இருக்குது. அந்த டெஸ்டெல்லாம் நடத்தி முடித்த பிறகு
6 பேரை, உலக அளவில் ஒரு 6 பேரை கூட்டிக்கிட்டு போக போகிறாங்க. இதுக்காக நாசாவுடன்ல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. பெனிஜாய் வந்து அவர் ஏற்படுத்திருக்கு. அவரும் இதை விரைவில் அறிவிப்பார். இதை வந்து ஒரு புதிய செய்தி. இதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். இந்த பெனிஜாய் கம்பெனி வந்து இந்த மாதிரி, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக் பாஸ் இருக்குல்ல, இந்த பிக் பாஸ் மூலம் எங்களுக்கு உலகத்திலே அதிகமான வருமானம் வரக்கூடிய தொழில் இந்த பிக் பாஸ் தாங்க. எங்களுக்கு நிறைய பணம் வருது, அதை நாங்கள் நிறைய இந்த மாதிரி செலவழிக்கணும்னு ஆசைப்பட்றோம், அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. ஒரு 6 பேர், அந்த 6 பேரில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் அங்கே போய் சேர்ந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அந்த ஒரு ஆளுக்கும் தைரியம் இருக்கணும், அந்த மேலே போகக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும், வேகமாக போகும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த உடல் மனத்திடம் இதெல்லாம் வேணும். இருந்தால் அந்த மாதிரி பாக்கியமான தேடிக்கிட்டு தான் இருக்கும். சரி, அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய கூட இப்போ கேரளாவில் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தி தான். முக்கியமான செய்தின்னு இப்போ கேரளாவிலேருந்து வர செய்தி பூரா வற்புறுத்தல் தான், பாலியல் ரீதியான வற்புறுத்தல் நிகழ்ச்சி தான். அதில் இப்போ வந்து ஷர்மிளா, அந்த ஷர்மிளாங்கிற நடிகை உங்களுக்கு தெரியும். அந்த நடிகை வந்து விஷ்ணு, அவன் நடிகர். அந்த விஷ்ணு வந்து நடிகைகிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. அது எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னா, அந்த டைரக்டர் யாருன்னா ஹரிஹரன் வந்து விஷ்ணுவை கூப்பிட்டு, நீ ஷர்மிளாட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணுவாளான்னு கேட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். எப்படி தூது அனுப்புகிறாரு? யாரை? நடிகரை. அவன் எப்பேற்பட்ட நடிகர்? அவனும் மான ஈனம் இல்லாமல் அவன்கிட்ட போய் கேட்குறான் அந்த பொண்ணுகிட்ட, எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி அந்த அம்மா சொல்லிடுது. அதை வந்து இந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறான். விஷ்ணு சொல்கிறார், இந்த மாதிரி அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்படியா, தூக்குடா அந்த படம், இந்த படத்தில் இருந்து தூக்குடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு அந்த படத்தில் இருந்து. அந்த படம் பேர் பரிணயம். இந்த பரிணயம் சான்ஸு போயிடுச்சு. இன்னொன்று, இதே நடிகை வந்து இன்னொரு சம்பவத்தை சொல்கிறாங்க. ஹோட்டல் நடிப்பில் இருந்து அந்த ஷூட்டிங் முடிஞ்சு ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது ஒரு டைரக்டர், ஒரு அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து மானபங்கப்படுத்துகிறாங்க, சேலையை உருவுறாங்க. அதாவது துரியோதனன் வந்து திரௌபதி சேலையை உருவனான்னு சொன்னாங்கள்ல, அது மாதிரி பலவந்தமாக சேலையை உருவுறாங்க. அப்போ ஒரு உதவியாளர் வந்து, வேற ஒரு உதவியாளர் வந்து அந்த பொண்ணை, அந்த நடிகையை, அதாவது ஷர்மிளாவை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றும் போது அவனுக்கு குத்து விழுகுது, அடி விழுகுது. அதையும் தாங்கிக்கிட்டு அவன் காப்பாற்றுறான். அந்த நடிகை வந்து ஐயோ குய்யோ முறைன்னு அழுதுகிட்டு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது வெளியே இருந்த ஆட்டோ டிரைவர்கள் எல்லாம் அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க, ஷர்மிளாவை காப்பாற்றுறாங்க. இதையும் அந்த ஷர்மிளா தான் சொல்லுது. சரி, இப்படி நடிகைகள் மேலே வந்து இந்த மாதிரி நடிகைகள் பலவிதமான இந்த புகார்கள்லாம் சொல்கிறாங்களே. இப்போ இந்த கேரளா பட உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ கேரளா நடிகைகள் நடித்த படம் 3 படம் முக்கியமான படம். மஞ்சு வாரியர், பாவனா, நம்ம மீரா ஜாஸ்மின் நடித்த படம் 3 படம் ஓடுது. தியேட்டரில் ஒரு ஆள் கிடையாது. தியேட்டருக்காரன் பூரா கலங்குறான், சங்கத்திட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு நடிகைகள் இல்லை, கூட்டமே இல்லை. காரணம், இந்த நடிகைகள் வந்து சொன்ன புகார்கள் காரணமாக தியேட்டருக்கு பார்வையாளர்களே வர்றதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கேரளா மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாங்க. ஆக இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ஓணம் வருது. இப்போ இந்த ஓணத்துக்கு வரும்போது சில முக்கியமான படங்கள் எல்லாம் வெளியாகும். அப்போ அந்த முக்கியமான படங்கள் எல்லாம் வெற்றி பெறுமா, இல்லை ஜனங்கள் வராமல் வெறிச்சோடி போய் கிடக்குமா அப்படிங்கிறத இன்னி நம்ம இது ஓணத்தன்னைக்கு தான் நான் பார்க்க முடியும். அடுத்து இன்னொரு செய்தி, இந்த செம்மீன் ஷீலா உங்களுக்கு தெரியுமா? பெரிய நடிகை, பிரபலமான நடிகை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் நாங்கள் சொல்கிறோம், பெண்கள் சொல்கிறாங்க, அது கோர்ட்டுக்கு போகும்போது ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கேட்கும்போது நாங்கள் எந்த ஆதாரத்தை கொடுக்க முடியும்? ஒருத்தன் வந்து எங்களை வற்புறுத்துறான், எங்களை வந்து மானபங்கப்படுத்துகிறான்னா, அடா கொஞ்சம் செத்த நேரம் பொரியா, நான் போய் கேமராவை எடுத்துகிட்டு வந்து நான் படம் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட காலத்துலேயே நாங்கள் இருந்தோம். அப்போல்லாம் வந்து கேமரா வந்து இப்போ மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, ஃபோனில் கேமராலாம் கிடையாது, அப்போ ஃபோனே கிடையாது, இந்த மாதிரி ஃபோன் கிடையாது. அப்போ வந்து கேமரா தான் இருந்துச்சு. ஆகவே நாங்கள் இந்த மாதிரி வன்முறை செய்யப்படுறவனெல்லாம் தடுத்து நிறுத்தி, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஆதாரத்தை தேடிக்கிறேன், ப்ரூஃபை வச்சுக்கிறேன், அப்புறம் என்னை கற்பழிட்டா நான் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த அம்மா பொங்குறாங்க. நகைச்சுவையாக இருக்குல்ல? இல்லை, அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா?
அது சரி, அதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். இப்போ சத்யஜோதி தயாரிப்பில் சேரன், கிச்சா சுதீப், சேரன் டைரக்ஷனில் கிச்சா சுதீப் நடிக்கிறதாக ஒரு படம் தயாரிப்பதாக ஒரு இது இருந்தது இல்லையா? இப்போ அதனுடைய நிலைமை என்ன? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அவங்க சொல்லி. ஆனால் அதற்கான அறிவிப்போ ஏதோ ஒன்றும் வரல. கிச்சா சுதீப் நடிக்கிறாரா இல்லை சேரன் டைரக்ட் பண்ணுறாரா, இந்த படத்துக்கு வந்து இன்னொரு ஆட்டோகிராஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் சேரன். ஆனால் அதற்கான அந்த அறிவிப்பும், அதாவது அந்த அறிவிப்போடு சரி 3 பேரும் சேர்றாங்க. அதாவது சத்யஜோதி ஃபிலிம்ஸில் தயாரிப்பில் சேரன் டைரக்ஷனில் கிச்சா சுதீப் நடிக்கிறாருங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்தது. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்தது. இப்போ 1 வருஷம் கழித்து அந்த படம் கைவிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. சேரன் என்ன சொல்கிறாருன்னா, சேரன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிச்சா சுதீப் வந்து கதையில் வந்து தலையிடுறாரு, அதை மாற்றி இதை மாற்ற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். கதை வந்து எனக்கு உயிர். ஒரு டைரக்டருக்கு அது எப்படிங்கிறது தெரியும். இவர் என்னுடைய படமான மைக் ஆட்டோகிராஃப்னு எடுத்தாருங்கிறதுக்காக, டைரக்ட் பண்ணாருங்கிறதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியுமா? என்னுடைய உரிமை என்ன ஆகிறது? நான் ஒரு கிரியேட்டர். என் கிரியேட்டருக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த மரியாதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆக வேணா அந்த படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டதாக தகவல் இருக்குது. ஆனால் கிச்சா சுதீப் போனாரா இல்லையான்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிச்சா சுதீப் அந்த படத்தில் நடிக்கிறாரு, டைரக்டர் வேணால் நாங்கள் வேறு ஆளை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இதுக்கு வருவோம். நம்ம தளபதி விஜயினுடைய படத்துக்கு வருவோம். 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் போது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தினுடைய டிக்கெட்டுகளை வந்து இன்ன விலைக்கு தான் விற்கணும், இன்ன விலைக்கு தான் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே செயலளவில், வாயளவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே அதை பற்றி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலை. இப்போ கிட்டத்தட்ட டிக்கெட் வந்து 1000, 2000 அளவுக்கு இங்கே கள்ள டிக்கெட்டு விற்பனைக்கு வந்துருச்சுன்னா ஆஃபருக்கு ரசிகர்களே விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவர் வந்து நான் ரசிகர்கள் யாரும் டிக்கெட் விற்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தேனி இந்த மாதிரி உள்ள மாவட்டங்கள் அடங்கிய ஒரு மாவட்ட விநியோகஸ்தர் ஒருத்தர் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ், இவர் தான் அந்த உரிமையை வாங்கியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிக்கெட்டை வந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர் அதிபர்களை கம்பல் பண்ணுறாரு. இதை பற்றிய புகார்களை முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட திரை அமைப்புகள், சங்கங்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொன்னோம். ஆனால் யாரும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரணம், அந்த ராகுல் என்பவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வேண்டியவர். இதனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்போ சினிமா உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன பதில் எப்படி கிடைக்கும்னு தெரியலை. பார்ப்போம், நாளைக்கு சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.